நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே 3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 8ஆம் மேட்ச் என்ன அப்படின்னா சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. இந்த மேட்ச் தான் நடக்குது சென்னையில். 28/3/2025 இரவு 7:30க்கு நடக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முழுவதும் பூரட்டாதி நட்சத்திரத்துலேயும், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 45 நிமிஷம் பூரட்டாதி நட்சத்திரம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. இந்த மாதிரி 2 நட்சத்திரம் வந்துச்சு அப்படின்னாலே மேட்ச்சு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் இது ஹோம் கிரவுண்டு. ஆனால் ஹோம் கிரவுண்டில் சென்னை வின் பண்ணுதா இல்லை லாஸ் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோவை முழுமையாக கேளுங்க. இதில் நிறையா சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஏன்னா 2 நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து நட்சத்திராதிபதி, குரு வந்து ரிஷபத்துலேயும், அதுக்கப்புறம் கடைசி வரக்கூடிய ஒரு 30 நிமிஷமோ 40 நிமிஷமாக பார்த்திங்கன்னா சனியுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், அவர் வந்து அஸ்தமனமாகி போயிருக்கார். இது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். அதேமாதிரி ஆர்சிபிலையும் அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். இப்போ சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஆர் கெய்க்வாட் தலைமையில் ஆர் ரவீந்திரா, ஆர் திரிபாதி, எஸ் துபே, டி ஹூடா, எஸ் கரன், ஆர் ஜடேஜா, எம்எஸ் தோனி, ஆர் அஸ்வின், என் அகமத், என் எல்லிஸ், கே அகமத், இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர் படிட்டர் அவருடைய தலைமையில் பி சால்ட், வி கோலி, டி படிக்கல், எல் லிவிங்ஸ்டோன், ஜே சர்மா, டி டேவிட், கே பாண்டியா, ஆர் சலாம், ஜே ஆஸ்லேவுட், ஒய் தயால், எஸ் சர்மா, இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் லக்கணத்திலே தான் இருக்குது, லக்னம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸு விருச்சி லக்னத்திலே தான் மேட்சை முடியுது. இந்த கடைசி ஒரு செகண்ட் இன்னிங்ஸில் கடைசியில் ஒரு 30 நிமிஷம் தான் மேட்சை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும். அது என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா ஆர் ரவீந்திரா, ஆர் கெய்க்வாட், ஆர் அஸ்வின், என் அகமத், என் எல்லிஸ், கே அகமத், இவங்க எடுத்துக்கலாம். அதே இது ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணும்போது பி சால்ட், வி கோலி, ஆர் படிட்டர், ஜே சர்மா, டி டேவிட், ஆர் சலாம், எஸ் சர்மா, இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ 13 பேர் சொல்லியிருக்கேன் கூடுதலாக. ஏன்னா இம்பேர்ட் பிளேயர் வர்றதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸில் யாராவது இம்பேர்ட் பிளேயராக வந்தாங்கன்னா அவங்கள எடுத்துக்கலாம். அப்படிங்கிறனால தான் கூட ஒரு 2 பேர் சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் பி சால்ட் அவர் எடுத்துக்கலாம், டி படிக்கல், ஆர் படிட்டர், ஜே சர்மா, அதுக்கப்புறம் கே பாண்டியா, அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் ரவீந்திரா, ஆர் திரிபாதி, அதுக்கப்புறம் எஸ் துபே, டி ஹூடா, எஸ் கரன், ஆர் அஸ்வின், என் அகமத், என் எல்லிஸ், அந்த பவுலர்ஸு ஆல்ரவுண்டர் இந்த சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா கே அகமத் வந்து எடுத்துக்கிறேங்க. ஏன்னா அவருக்கும் நல்லாத்தையும் இருக்குது. அப்போ கூடுதல் பிளேயர் சொல்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் எல்லாரையும் கூட எடுத்துக்கிறேங்க. ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் அந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க. எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இல்லையா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணணும். ஒரு நட்சத்திரமாக இருந்தால் இன்றைக்கி நட்சத்திரப்படி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணணும். ஆனால் அந்த கடைசியில் சனியுடைய நட்சத்திரம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம்னா கூட ஒன்றும் பாதிப்பு வராது. ஆனால் ஒரு 40 நிமிஷம் இருக்கிறதுனால, அதாவது ஒரு 10-12 ஓவருக்கு மேலே சனியுடைய நட்சத்திரம் வந்துடுது செகண்ட் இன்னிங்ஸில். அப்படிங்கிறப்ப நிச்சயம் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறப்ப ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஒருவேளை சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணிச்சு அப்படின்னா சிஎஸ்கே வின் பண்ணிடும். அதே மாதிரி ஆர்சிபி ஃபீல்டிங் பண்ணால் ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. மேட்ச்சு க்ளோஸாக போகும். எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் மேட்ச்சு க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். என்னன்னு சொல்ல போனோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுதோ அந்த டீம் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல்டிங் பண்ணுற டீம் சைடு மேட்ச் போயிடும். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது. எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும், அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் 2 பேர் ஒரு விக்கெட் வேணாலும் 2 பேர் நின்று நல்ல ஸ்கோர் வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அது ஆர்சிபியாக இருந்தாலும் சரி தான், சிஎஸ்கேவாக இருந்தாலும் சரி தான், அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. ஃபீல்டிங் பண்ணுற டீம்லேயும் அதே மாதிரி தான் 1 இல்லை 2 விக்கெட் விழுகலாம். அதுக்கப்புறம் நிற்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ஸ்கோர் வரல அப்படின்னாலும் ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கோர் கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு அமைப்பிலையும் இருக்குது.
இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் யார் யாருன்னா சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஆர் ரவீந்திரா அதுக்கப்புறம் ஆர் அஸ்வின், என் அகமத், என் எல்லிஸ். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பி சால்ட், ஆர் படிட்டர், ஜே சர்மா, இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ 7 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 7 பேரில் கட்டாயம் 7 பேரும் வந்தாலும் வரோம். அதே மாதிரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் புதுசாக, அதாவது இது இப்போ நடந்து ஒரு இன்னிங்ஸ் ஒரு தடவை விளாண்டுட்டாங்க. சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் ஒரு தடவை ப்ளே பண்ணிட்டாங்க. இதில் ப்ளே பண்ணாதவங்க, ஒரு ப்ளே பண்ணாத பிளேயர்ஸு, நல்லா விளையாடாத பிளேயர்ஸ் அப்படி எடுத்துக்கிறங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி மேட்ச் வந்து நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அவங்க நல்லா ப்ளே பண்ணலை அப்படின்னா இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுவாங்க. அதே மாதிரி புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கூட அவங்களும் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதையும் நீங்கள் பார்த்துக்கிறங்க. இப்போ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி மேட்ச்சு சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதுன்னு சொல்லியாச்சு. யார் எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம், செகண்ட் இன்னிங்ஸில் கடைசி ஒரு 30 நிமிஷம் தான் மேட்ச்சை மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ மேட்ச் எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். இனி வந்து மேட்ச்சு ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் சனி ஞாயிறு மேட்ச் வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த வாரம் முழுவதுமே மேட்ச் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த சனிக்கிழமையிலேருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மேட்ச் வராது. ஏப்ரல் 7ஆம் தேதியிலேருந்து அந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் உண்டான மேட்ச்சு நான் பதிவு பண்ணுவேன். எனக்கு ஒர்க் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ஐடியா படி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிறங்க. அந்த 7ஆம் தேதி நடக்கக்கூடிய மேட்ச் என்ன அப்படிங்கிறத நான் இன்னும் போய் பார்க்கல. அந்த மேட்ச்சுக்கு உண்டான வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6ஆம் தேதி காலையில் வந்துடும். அதுக்கு இடையில் வந்து யாரும் வாட்ஸ்அப்லேயோ அதிலே காண்டாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேட்பீங்க. அதே மாதிரி வீடியோ கமெண்ட்லேயும் அடுத்த வீடியோ எப்போ போட போகிறீங்க அப்படின்னு கேட்க வேணாம். ஏன்னா அது போய் நான் பதில் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா ஒரு 10 நாள் கேப்பு விட்டுறது நல்லது. ஏன்னா எனக்கு இங்கே ஒர்க்கு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப நான் சொல்லக்கூடிய ரிசல்ட்டு ஃபெயிலியர் ஆனாலும் ஆயிரும். ஏன்னா நான் அந்த ஒர்க்கில் வந்து நான் இதில் ஏதாவது தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னா, ஒரு 2 வீடியோ தவறாக சொல்லிட்டோம்னா அதைத்தான் பெருசாக வந்து கமெண்டில் போடுவாங்க. நீ ஒரு ஆளா, நீ இப்போ சொன்னது எதுவுமே நல்லா இல்லை, நீ போய் சொல்கிற அப்படிம்பாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இது தேவையில்லாமல் நான் கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னாக்கா உங்களுடைய திறமையை வச்சு நீங்கள் அதை ப்ளே பண்ணிக்கிறலாம். அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறங்க. நல்ல வீடியோ பதிவு பண்ணி நல்ல 100% ரிசல்ட் கொடுத்தா அதில் கமெண்ட் போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் ஏதாவது 10 வீடியோவில் ஒரு வீடியோ ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் என்னுடைய ஒர்க்கில் போய்ட்டு நான் திரும்ப போய்ட்டு, ஏன்னா இன்னி வரக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் 2 வரும். அது எனக்கு தெரியும். 2 நட்சத்திரம், நான் 3 நட்சத்திரம் இருந்தால் கூட நான் கரெக்டாக கணிச்சிட்டேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்னுடைய ஒர்க்கு இருக்கிறதுனால நான் அதை போய் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. அதனால் ஒரு 10 நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ.